வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்களா? என்னைக்கிடா விடிவு காலம் பிறக்கும்னு காத்துட்ருக்கீங்களா? இதை கேளுங்க. உங்கள் கையில் ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பழத்தை புதைச்சிங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து ஒரு மரமோ இல்லை ஒரு செடியோ முளைக்கும். இந்த செடியிலிருந்து 100 பழங்கள் கிடைக்கும். இந்த 100 பழங்களும் 100 விதைகள். இதே மாதிரி தான் நேர்மறை எண்ணமும். உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு நேர்மறை எண்ணம் இல்லை ஒரே ஒரு நல்ல பழக்கத்தை பிடிச்சிக்கோங்க. அதை தினமும் தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிட்டே வாங்க. இந்த ஒரு மரம், இந்த ஒரு செடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தோட்டம் நிறைய பூக்களும் பழங்களும் இருக்கிற மாதிரி ஆனந்தம், மகிழ்ச்சி, செல்வம்னு அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கும். முதல் மரம் இல்லை முதல் செடி வளர்கிறதுக்கு நீங்கள் நிறைய நேரத்தையும் உங்களோட உழைப்பையும் நம்பிக்கையும் செலவிடுறது வரைக்கும் நன்றி உணர்வு தான் ஒரு சிறந்த நேர்மறை எண்ணம். அனைத்து விதமான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் காத்திருங்க. நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கோங்க.